நெல்லியப்பர் கோயிலில் நெல்லை வெள்ளை வெள்ளை சராகத்தில் கைப்பற்றப்பட்ட 1 டன் கஞ்சா தீயிலிட்டு அழிப்பு. கஞ்சா பறிமுதல், தீயிட்டு அழிப்பு. 2 நாள் அருகே பரிதா ஆற்றில் மூழ்கி சுற்றுலா பயணி சாவு. கல்லூரி மனையில் போலீசார் விழிப்புணர்ச்சி மின்னுகர்வ குறைதீர் முகாம். சங்கரன்கோயில் ஆலங்குளம் அருகே இடம் செல்போன் பெற்ற 3 பேர் கைது. ஒளி வீசும் மனிதர் உடலிலிருந்து கண்ணுக்கு புலப்படாத ஒளி வெளிப்படுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். மனித உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் தொடர்ச்சியாக உருவாக அடியும் செயல்பாடு நடைபெறுகிறது. அப்போது அவை ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. பல்வேறு வளர்ச்சி மாற்றச் செயல்களை மேற்கொள்கிறது. இந்த செயல்பாட்டின் போது உடலில் மிகச்சிறிய அளவில் ஒளி துகள்கள் உருவாகிறது. உடலில் இருந்து வெளியே இந்த ஒளியை விஞ்ஞானிகள் இப்பியோபோட்ரான்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இந்த ஒளி மிகவும் பலவீனமானது என்பதை மனித கண்களால் காண முடியாது. இதனை அதிக நவீன அறிவியல் கருவிகள் மற்றும் அதிநவீன ஸ்கேன் கருவிகள் மட்டுமே பதிவு செய்ய முடியும். 2009 வெளியான ஒரு மனித உடல் வெளியிடும் இந்த ஒளி மனித கண்களால் காண முடியாத குறைந்தபட்ச ஒளியை விட சுமார் 1000 மடங்கு பலவீனமுள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. பூனை, ஆந்தை போன்ற இரவு நன்றாக பார்க்க விலங்குகள் நில ஒளியை சுற்றுப்புற ஒளி பொருட்களை பிரதிபலிக்க ஏற்படும் போது பயன்படுத்தி பார்க்கின்றன. பாம்புகள் உடல் வெப்பத்தால் உருவாகும் அகச்சிவப்பு கதிர்களை உணர முடியும். தேனீக்கள் புற ஊதா கதிர் ஒளியை பார்க்க முடியும். சில மீன்கள் மின் புலங்களை உணர முடியும். ஆனால் மனித உடலில் பியோபோட்ரான் ஒளியை தொலைதூரம் மற்றும் இரவு நன்றாக பார்க்கும் இந்த விலங்குகளும் கூட பார்க்க முடியாது. காரணம் மனித உடல் வெளியிடும் இந்த மங்கலான ஒளி அவ்வளவு எளிதாக புலப்படாத ஒன்று. அதே வேளை மனித உடலில் இருக்கும் வெப்பத்தால் வெளிப்பட சிவப்பு கதிர் வீச்சு பல லட்சம் மடங்கு வலிமையானது. மனிதர்களின் இரவு நடமாட்டத்தை கேமராக்கள் எளிதாக கண்டறிய முடியும். லவ் ஆஃப் லவ் ஒரு சாமி அனைவரும் பாராட்டம் இடம் ஆனந்த காடு. எவரி மர்டர் ஆந்த்ரால் கார் சாகுபடிக்காக ராமநாதி கண்ணாதி அணைகள் திறப்பு. 4995 ஏக்கர் நீர் வாய்ந்த நிலங்களுக்கு பாசன வசதி. பாலியல் சிறையில் போலீசார் சோதனை. அலுவலகத்தில் இருக்கப்போது பேராசிரியர் வீட்டு நகை திருடி 3 பேர் கைது. பிராமிஸ் அங்கீகாரம் முஹாதீன் ரிவான்.